நெகேமியா ஒரு வைராக்கிய வாஞ்சையுள்ள ஒரு மனிதர். திருச்சபை மேலேயும் ஆண்டவர் மேலேயும் கர்த்தர் மேலேயும் அவர் கொண்ட பற்றுதல் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பானபாத்திரக்காரராக இருக்கிற ஒரு நெகேமியா தன்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் அழுகிறார், துக்கிக்கிறார், உபவாசம் இருக்கிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுகிறார். சில நாள் அவர் சாப்பிடாமலே இருக்கிறார். அப்படி அதற்காக போராடி தன்னுடைய ராஜாவின் இடத்துல அவர் முகம் துக்கமுகமாக இருந்ததை தன் ராஜா கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அலங்கம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல அனுமதி கேட்டு அந்த ஆலயத்தை கட்டும்படியாக கடிதங்களை பெற்றுக்கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார். 52 நாள் அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த 52 நாளுக்குள்ளே சன்பல்லாத், தொபியா என்கிற எதிரிகள் எழும்புகிறார்கள். இன்னும் அநேக எதிரிகள் எழும்புகிறார்கள். ஒரு கையிலே பட்டயமும் ஒரு கையிலே வேலையும் செய்கிறார்கள். பிரமாணங்களை வாசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அழுகிறார்கள். இப்படியாக நெகேமியா ஒரு வைராக்கியத்தோடு ஒரு வாஞ்சையோடு அவர் அந்த ஊழியத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நெகேமியா போன்ற வைராக்கியம் உள்ள திருச்சபைகள் மேலே, கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சையுள்ள, ஒரு ஜெப தாகம் உள்ள ஒரு மனிதர்கள் இன்று நாளிலும் நம் ஆண்டவராகிய கர்த்தர் எழுப்பும்படியாக நாமும் ஜெபிப்போம். நெகேமியாக்களாக ஒவ்வொரு நெகேமியாவை நாமும் ஒவ்வொருவரும் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா.